கட்டணே தள்ளி போடா. உங்க அப்பா வீட்டு ரோட ஏய் என்னடா சும்மா ஆறு நச்சினே ஏய் வழி விடுன்றல்ல நான் ஆறு நடிக்கிறேன். ஏய் அச்சு வச்சிருவன் வண்டி அப்படியே பாரு. ஏய் சொல்லுங்கிற மறு ஆறு நச்சினாங்கிற என்னடா ஐயோ நடக விட மாட்டேன். இவனுங்க காரை மேல பண்ணி போட்டு தள்ளி விட்டேன். என்ன ஏய் இரு ஆளை கூட்டு வர. ஏய் ஆளை கூட்டு வந்து அடிக்கிற இரா உன்னை. யாரா நீங்க? நில்றா டேய். நில்லு. நில்லுங்கறல. ஏய். யாரா நீங்க? எதுக்கு என் கார் எடுத்து போடுங்க? ஏய் என்னடா கார் நிலமா வண்டி எடுப்புமா? இது பாரு நீங்க யாரு? எதுக்கு என் கார் எடுத்தேன்னு கேக்குறேன்ல, சொல்லுங்கடா காரணத்தை. நான் விட்டா ரொம்ப பேசிட்டு இருக்க. நான் திமிரா உனக்கு? இது பாருங்க நான் எதை பத்தியும் கேட்கல. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து போயிட்டு இருந்தேன். நீங்க எதுக்கு என் கார் எடுத்துட்டு போனீங்க? என்னடா இவன் ரொம்ப பேசுறான். அவன் இரு மேட்ரா சொல்லுவோம். சூர்யா தானே உன் பேரு? ரதி தேவி மேடம் ஃபைல ஓகே பண்ண மாட்டியாமே, என்னடா திமிரு உனக்கு? மேடம் யாருன்னு தெரியுமா உனக்கு? இது பாரு அவங்க யாரா இருந்தாலும் எனக்கு அவ்வளவு கிடையாது. நான் தாலுகா ஆபீஸ்ல வேலை செய்யற சாதாரண ஹெட் கிளர்க். எனக்கு ஒரு நாளைக்கு 150-200 ஃபைல்ஸ் வரும். அந்த ஃபைல்ஸ்லாம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா கையெழுத்து போட்டு அப்ரூவ் பண்ணுவேன். சரி இப்போ சொல்றான். ஸ்ட்ரைட்டா ஆபீஸ் போற, மேடத்தோட ஃபைல் எடுத்து அப்ரூவ் பண்ற. ஏய் அறிவில்ல உனக்கு? இப்பதானே சொன்னேன் உங்க டாக்குமெண்ட்ஸ் உங்க ஃபைல்ஸ்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணுவேன். வேணாம் தம்பி, நீ யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியாம மோதிட்டு இருக்க. மரியாதையா மேடத்தோட ஃபைல ஓகே பண்ணினா நீ உயிரோட இருப்ப. இல்லன்னா உனக்கு பாலை ஊத்திட்டு உன் இடத்துல வேற ஒருத்தனை உட்கார வச்சிருவேன். ஜாக்கிரதை. உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறோம் நான் கிடையாதுடா. தள்ளுங்க. ஏய் சூர்யா. ஏய் சார் இவங்க தான் சார். வாங்க. ஏய் நில்லுங்கடா. ஏய் நில்லுங்கடான்றல. ஏய் நில்லுடா. என்னாச்சு சூர்யா? எதுவும் இல்லை சார். யாரோ ரத்தி தேவியா அவளோட ஃபைலை நான் சைன் பண்ணாம பார்க்காமலே நானும் ஒன்றும் சைன் பண்ணாமல் இருக்கேன். அதான் ரவுடி ஆளுங்களை வச்சு மிரட்டி பார்க்குறேன். மிஸ்டர் சூர்யா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உங்களால் இந்த வேலையை தாக்கு பிடிச்சி செய்ய முடியும்னா முயற்சி பண்ணி செய்யுங்க. ஆனா இந்த மாதிரி உருட்டல் மிரட்டல் அடிதடி அக்கப்போரி எல்லாம் வரத்தான் செய்யும். ஏதோ இன்னைக்கு புத்திசாலித்தனமா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க. நானும் அதை அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருந்தேன். ஆனா இதே மாதிரி எப்பவும் நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது, புரிஞ்சுதா? சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. சரி சார். போங்க. தேங்க்ஸ்.
யாருக்கிட்டயும் கடன் வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு சொன்னனே, என் பேச்ச நீங்க கேட்டீங்களா? இப்படி தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி என்ன எவ்வளவுதான் கடன் பட போறீங்க? என்ன சொன்னாலும் நீங்க திருந்த போறது இல்லைங்க. எக்கேடோ கேட்டு தொலைங்க. தற்சமயம் ஸ்டாப் செய்யப்பட்டுள்ளது அல்லது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் கடம் விக்கு விநாயகராம். விக்கு டிவி என்கிற ஆன்லைன் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க சங்கீதத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சேனலில் இன்னும் பலவிதமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் வரப்போகுது. இதற்கு உங்களுடைய ஆதரவு மிக்க அவசியம். சப்ஸ்கிரைப் விக்கு டிவி. அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்டாப் செய்யப்பட்டுள்ளது அல்லது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. நீ பணத்தை கொண்டு வந்து நாளைக்கு சரியான நேரத்தில் கொடுக்கலனா உன் பொண்டாட்டிய போனமா தான் அனுப்புவேன். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. எனக்கு நாளைக்கு பணம் வந்தாகணும். தப்பு பண்ணிட்ட ராணி, பெரிய தப்பு பண்ணிட்ட. கடன் வாங்கினது தப்பு இல்லை, என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பு இல்லை, அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டது தப்பு இல்லை, உன் பேச்சு கேட்காம போன பாரு அது கூட தப்பு இல்லை. ஆனா வாங்கின கடனை சொன்ன தேதியில் அடைக்க முடியாம இப்படி வெக்கக்கெட்டு போய் உன்னை இழந்துட்டு கையால் ஆகாதவன நிற்கிறேன் பாரு, அதுதான் பெரிய தப்பு. என்னை எந்த தெய்வமும் மன்னிக்காது ராணி, எந்த தெய்வமும் மன்னிக்காது. இல்ல இல்ல, நான் எங்கேயும் போகல. இவள அம்மாடி காயத்ரி, நான் ராமையா பேசுகிறேம்மா. நல்லா இருக்கியா? ஆமாம்மா, சென்னைக்கு தான் வந்திருக்கிறேன். நெல் வித்த பணம் ஒரு 6 ரூபா தேறிச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நிலத்தை வாங்கி போடுவோமேன்னு வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன்.
போரூர் பக்கத்தில் நிலம் விலைக்கு வருதுன்னு வீரா சொன்னா. ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்லைங்க. இந்தாங்க. வரேன். சரி. ஐயோ என் பணம். என் பணம். உனக்கு ஒண்ணும் இல்லையே, நீ நல்லா இருக்கல. இத பாரு, பணத்தை கொண்டு வந்துட்டேன், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பயப்படாத. ஐயா, உங்ககிட்ட வாங்கின பணம் வட்டியும் முதலுமா இருக்கு. எடி பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு என் வைஃபை விட்டுருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க ஐயா. இந்தாங்க ஐயா, வாங்கிக்கங்க ஐயா. இந்தாங்க ஐயா, ப்ளீஸ். பணத்தை வாங்கி எண்ணி பாடுறா. சரிண்ணே. உட்காருங்க செல்வம். நமக்குள்ள என்ன இருக்கு? டீ சாப்பிடுறீங்களா? இல்லைங்க ஐயா, எனக்கு அதெல்லாம் வேணாங்க ஐயா. அப்போ சில்லுன்னு ஒரு பீர் அடிக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு அந்த பழக்கம் இல்லையா. தயவு செஞ்சு என் வைஃப் அனுப்பிச்சிங்கன்னா நான் கூட்டு போயிடுவேன் ஐயா. எங்க அடிச்சா எப்படி வேலை நடக்குதுன்னு இப்ப புரியுதா? நான் உன்னை சொல்லட்டுமா? ஒரு நெருக்கடி வந்தாதான் உன்னால எதையும் செய்ய முடியும். உன் பொண்டாட்டியை நான் தூக்கிட்டு வரலன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இல்ல, உன்னால என்னைக்குமே பணத்தை தர முடியாது. யோ, நீ பணம் கடன் வாங்குறவன், நான் கொடுக்கிறவன். உன்ன மாதிரி நான் எத்தனை கஸ்டமரை பார்த்திருப்பேன். ஆனா அமௌண்ட் கரெக்டா இருக்குண்ணே. இனிமேலாவது புத்தியோட நடந்துக்க செல்வம். உன் பொண்டாட்டிய பத்திரமா அழைச்சிட்டு போ. மாமா. மாமா சொல்லுங்க மாமா. ரெஜிஸ்ட்ரேஷன்ல முடிஞ்சிருச்சுல, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுல?
மாமா என்னாச்சு மாமா, ஏன் அழறீங்க? போச்சியா, எல்லாம் போச்சு. பணத்தை பறி கொடுத்துட்டேன். மாமா என்ன மாமா சொல்றீங்க? என்ன ஆச்சு? முதல்ல அழறத நிறுத்துங்க. பணம் போயிட்டு போகுது மாமா. முதல்ல நீங்க பதறாம இருங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க மாமா. கெட்டும் பட்டணம் போய் சேருன்னு சொல்லுவாங்க. பட்டணத்துல உள்ளவெல்லாம் கெட்டு போயிருப்பான்னு உணராம என் நேரம் அப்படி இருந்திருக்கு. நான் யாரை குறை சொல்றது? எடுத்துட்டு வந்த பணத்தை பத்திரமா வச்சுக்க துப்பு இல்லையா வீரா? கை நெழுவி போயிருச்சே வீரா. ஐயோ மாமா அழாதீங்க மாமா. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க மாமா. நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ் தான் கிளம்பிட்டு இருந்தேன். நான் ஆட்டோ பிடிச்சு போய் அந்த வாசல்ல போய் இறங்கினேன். சரி. உள்ள போறதுக்குள்ள எவனோ ஒருத்தன் பைக்ல வந்து பணத்தை புடுங்கிட்டு போயிட்டான்ப்பா. ஐயோ மாமா எல்லாம் நேரம் மாமா. வேற என்ன மாமா சொல்றது? இந்த பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க மாமா, அழாதீங்க மாமா. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? 10 லட்சம் ரூபாய் பணம் சும்மா வந்துருமா? இரவு பகல்னு பாடுபட்டு உழைச்சு சம்பாரிச்ச பணம் தெரியுமா? போச்சே மாமா. நீங்க உழைச்சு சம்பாதிச்சிருக்கீங்க, அது நிச்சயம் உங்களை விட்டு போகாது மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, முதல்ல அழுகை நிறுத்துங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்க. எந்த இடம், எத்தனை மணி, என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் தெளிவா எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருங்க மாமா. ஏன்னா நாளை பின்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா தப்பாயிடும் இல்லையா? அதெல்லாம் செஞ்சிட்டேன்ப்பா. அங்கேயே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் உனக்கு போன் பண்றேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நடு ரோட்ல நின்று முழிச்சிட்டு இருக்கேன்ப்பா. மாமா அப்புறம் என்ன மாமா, தைரியமா கிளம்பி வந்து சேருங்க. இதோ பாருங்க, உழைச்சு காசு வீணா போகாது, இது சத்தியம். அதுவும் உங்க விஷயத்துல ஆண்டவன் தப்பா எதையுமே பண்ண மாட்டான் மாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க, எவனோ களமணி பையன் உங்ககிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போயிருக்கான். இன்னைக்கு அவனுக்கு நல்ல நேரம். உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பா அவன் மாட்டுவான் மாமா. மாமா அழறத நிறுத்திட்டு நீங்க தைரியமா இருங்க. தைரியமா வந்து சேருங்க. சரிப்பா, நான் வச்சேன். நான் கிளம்பி வந்துடுறேன்ப்பா. என்னடி என் செல்லம், என் தங்க அம்மா. வனிதா இப்பதான் வரியாடி? அம்மா நான் ஒன்னும் கனவு எதுவும் காணலையே. ஏன்டி அப்படி கேக்குற? இல்ல, உனக்கு உள்ள நுழைஞ்சது நுழையாதது அப்படி என்ன சந்தேகம்? இல்ல, குழந்தைய நீ வச்சு கொஞ்சிட்டு இருக்க. என்னால நம்பவே முடியலம்மா. 4 நாள் நான் வெளியூர் போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு பெரிய சேஞ்ச் உங்ககிட்ட. அடக்கடவுளே, உண்மையிலேயே காயத்ரி பெரிய ஆள்தாம்மா. தனியா ஒருத்தர் கிடைச்சா அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிடுவா போல இருக்கே. ஏய் இல்ல, நீதான் தப்பா நினைக்கிற. காயத்ரிக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு பெத்து போட்ட குழந்தைன்னு நீயும் நானும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே குழந்தை மேல பாசம்னு ஒண்ணு வரதுக்கு முன்னாடி வெறுப்புன்னு ஒண்ணு வந்து ஒட்டிக்கிட்டதுதான் இதுக்கு காரணமா இருந்துச்சு. ஆனா இது யாரோ பெத்த குழந்தை இல்ல, இது உன் தம்பி சூர்யாவோட குழந்தை. இத பாரு வனிதா, பல காரணத்தால நான் சில விஷயத்த உங்க யாருக்கிட்டயும் சொல்லாம விட்டுட்டேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சொல்லாம மறைச்ச எல்லாத்தையுமே சொல்லித்தான் தீரணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உங்க அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த குழந்தை சூர்யாவோடதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வீட்டோட வாரிசா இவ ஏத்துக்கிட்டா. எனக்கு சுத்தமா புரியலப்பா. இது சூர்யாவோட குழந்தையா? அப்போ ஏலகிரியில இருந்து இதை எடுத்துட்டு வந்தேன்னு? அவன் ஏலகிரியில இருந்து தான் இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தான். அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. ஆனா இங்க ஹாஸ்பிட்டல்ல சுப்புவுக்கு பிறந்த குழந்தை ஏலகிரிக்கு போய் சேர்ந்ததுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம். என்னப்பா சொல்றீங்க? சொல்றேன்.